ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தினந்தோறும் நம்ம கிச்சனில் செய்யக்கூடிய ஒரு சில கஷ்டமான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து கடைகளில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கெட்சப் பாக்கெட், அதாவது டொமேட்டோ கெட்சப் வந்து நமக்கு கிடைக்கும்ல. இந்த மாதிரி வாங்குற பாக்கெட்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி பாக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா, கிச்சன்லேயும் சரி, உங்களோட பாத்ரூம்லேயும் சரி, ஒரு சில கிளீனிங் வேலைகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு செலவில்லாமல் பண்ண முடியும். அதுதான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 பாக்கெட் மட்டும் கட் பண்ணி அந்த கெட்சப் மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நுரைக்கும், அதனால நான் வந்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு இல்லைன்னா ஷாம்பு எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு கலக்காமல் இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லாவே 2 பொருளும் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட சிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இதை வந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த எண்ணெய் பிசுக்கு, கரை இதெல்லாம் போகிற மாதிரி நம்ம இந்த 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி ரெடி பண்ண இந்த பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பளிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து எப்போவுமே இதை மட்டும் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கெட்சப் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் கூட வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற கெட்சப் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிங்க் ஃபுல்லாகவே நான் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து இந்த பேஸ்ட் வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பாத்ரூமில் அந்த பைப்புலாம் ஸ்டீலில் கொடுத்துருக்குற அந்த பைப்பு, வாஷ் பேஷன் எல்லாமே வந்து அழகாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். கரைகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிற அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த சிங்க்கு முன்னாடி நான் காமிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பளபளன்னு புதுசு போல் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மிக்ஸி கப்பில் நடுவில் அந்த மாதிரி பித்தளையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். ஸோ நம்ம என்ன தான் மிக்ஸி கப்பை வந்து பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே அது மட்டும் கருப்பாக பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். கரையும் அப்படியே இருக்கும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கெச்சப் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். கெச்சப் இல்லை அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சமாக பேஸ்ட் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி பாருங்கள். நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு அதில் பிடிச்சிட்ருக்க கரை எல்லாமே வந்து விட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ அந்த இடத்த சுற்றி ரொம்ப அழகாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ தூக்கி போடுற பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம இப்படி கூட கிச்சனில் க்ளீன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நீங்கள் வந்து வாங்குகிற அரிசி பேக் வந்து நிறையவே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து ரொம்ப பழைய அரிசி பேக் தான் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி பேக்கெலாம் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி அரிசி பேக் வந்து யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கோட சைடு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து கட் பண்ண வேண்டாம். தேவைப்படுச்சு அப்படின்னா கரெக்டான அளவு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கட் பண்ணினதுக்கப்புறமா இந்த போர்ஷனை வந்து 2 பக்கம் தனியாக மடித்து அதை அப்படியே தச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் நல்லா தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 சைடு தைச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பழைய கட்டைப்பையில் இருக்கிற 2 குச்சி வந்து நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கட்டைப்பையை விட இந்த பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எவ்வளோ திங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து உள்ளே வச்சு தூக்கிட்டு போனோம் அப்படின்னாலுமே பேக் வந்து பிஞ்சு போகாது. ஆனால் கட்டைப்பையில் வந்து அப்படி கிடையாது இல்லையா? நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமான திங்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் அந்த தையல் கூட பிரிஞ்சு போயிடும். நமக்கு இந்த கைப்பிடி பக்கத்தில் வந்து அப்படியே பேக் வந்து கிழிஞ்சே கூட போயிடும் இல்லையா? ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்காக அது எவ்வளோ வெயிட் தாங்குது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன்.
நல்ல அழகா பூ போட்ட மாதிரி நிறைய டிசைனாக இருக்கிற பேக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கடைகள்லேருந்து கட்டப்பை அப்படிங்கிறத வாங்கியே தேவையில்ல. இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து வெயிட் தாங்குது. பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அரிசி பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எவ்வளோ வேலை குடுத்தாலும் செஞ்சிடலாம். ஆனா, அந்த பூண்டு உரிக்கிற வேலை மட்டும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பூண்டு உரிக்கிற வேலைய கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நீங்க கிலோ கணக்குல பூண்டு கூட இப்ப நான் சொல்ற ஐடியாப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஈஸியாவே வந்து உரிச்சிடலாம். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பூண்ட தனித்தனியா உதிர்த்து எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டு உரிக்கிறது வந்து எப்போவுமே நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா, இந்த ஐடியாப்படி செஞ்சீங்க அப்படின்னா, பெரிய பூண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிமிஷத்தில வந்து உரிச்சிடலாம். அதே மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற சின்ன பூண்டுகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டமே இல்லாம ரொம்ப ஈஸியா உரிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர்ல நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. கீழ வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து வச்சிருக்கேன். அந்த கிண்ணத்துக்கு நடுவுல இந்த மாதிரி பூண்டு இருக்கிற டம்ளர வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த மாதிரி வைக்கும்போது பூண்டு வெந்து போயிடும். நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி குக்கர வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சும்மா ஒரு 2லருந்து ஒரு 3 நிமிஷம். நம்ம வந்து விசில் மட்டும் விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு 2லருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. அந்த குக்கரோட மூடி வந்து நல்லா சூடு ஏறிரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, உடனே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ஏர் எல்லாமே ஃபுல்லா வெளிய போனதுக்கப்புறமா வந்து மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூண்டோட தோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி சொட்டு சொட்டு அங்கங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பூண்டோட மொனப்பகுதியில இருக்கிற அந்த தோல் எல்லாமே அப்ப அங்கங்க வந்து விலகி இருக்கும். அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் உங்களுக்கு பூண்டோட தோலு. உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாவே வந்து வந்துரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூண்டு நான் வந்து வைக்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ, அதே அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. பூண்டு வந்து வேகவே கிடையாது. நம்ம பூண்டு வந்து வெந்திருந்துச்சு அப்படின்னா, அதோட கலர் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே பச்சையாவே தான் இருக்கு. ஆனா, நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த தோல் வந்து சாஃப்ட் ஆயிடும். நமக்கு அந்த பூண்டோட வந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஸோ ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுலபமா கிலோ கணக்குல பூண்டு இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா வந்து உரிச்சிடலாம். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா சேனல் பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். அதுவும் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.